Hey everyone, this is Dr. Pragati. Today we are going to revise 5 important remedies from H.C. Allen's keynote: Agaricus muscariasis, Agnus cactus, Allium cepa, Alumina, and Ambra gracia. So I'll explain each remedy in simple English with Tamil meaning, focusing on the characteristic keynotes, clinical picture, and also the important modalities. Okay. So எப்பயுமே புக் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. So that if any important points I'm saying, you can underline it. Okay. ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அன்லைன் பண்ணிக்கோங்க. புக் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தேவையான சிம்டம்ஸ் வந்து நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னா அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே let us start without any delay. Agaricus muscariasis. ஸோ இதோட காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட் ஸ்டூல், அதாவது ஒரு காளான் வகையில் வச்சுக்கலாம். அது ஒரு ஃபங்கை. ஓகே. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் கோர் பிக்சர் ஆஃப் அகாரிகஸ் மஸ்காரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து ட்விச்சிங் சென்சேஷன் தான். ட்விச்சிங், கோரியா, பர்னிங், இச்சிங் அண்ட் ஸ்பைனல் சென்சிட்டிவிட்டி. முக்கியமாக வந்து ட்விச்சிங், கோரியா எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து பர்னிங் அண்ட் இச்சிங் சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்பைனல் கார்டில் தான் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேஷண்ட் டைப் எப்படி இருப்பாங்க? லைட் ஹேர்ட் பர்சன், ஸ்கின் அண்ட் மசில்ஸ் ஆர் லாக்ஸ், ஓல்ட் பீப்புள் வித் வீக் இண்டோலன்ட் சர்க்குலேஷன், ட்ரங்கட்ஸ், ஹெடேக் ஆஃப்டர் டெபாஷ். அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா லைட் ஹேர்ட், அதாவது வெள்ளை நிற முடி, அந்த ஒயிட் ஹேர் பீப்புளாக இருப்பாங்க. லைட் ஹேர்னா வெளிர் நிறம், அதாவது வெளுத்து போயிருக்கும்ல ஹேர், அந்த மாதிரி. ஸோ ஸ்கின் அண்ட் மசில்ஸ் ஆர் லாக்ஸ் அப்படின்னா என்னென்னா மசில்ஸ் எல்லாமே லூஸாக ஃப்ளாபியாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரக்கில் படிச்சிருக்கோம். எந்த ட்ரக்கு? அப்ரோடான வந்து லூஸ் அண்ட் ஃப்ளாபி ஸ்கின்னாக வந்திருக்கும். அண்ட் ஓல்டு பீப்புள் வித் வீக் இண்டோலன்ட் சர்க்குலேஷன் அப்படின்னா என்னென்னா ஏஜ் பீப்புள், அதாவது வயசானவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்லக்கிஷாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்கோஹால் வந்து அதிகமாக குடித்தவங்களுக்கு வந்து, அதாவது ட்ரங்கர்ஸ், ஹெடேக் ஆஃப்டர் டெபோஷே அப்படின்னா என்னென்னா நிறைய ஆல்கோஹால் குடித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து தலைவலி வந்து வந்துடும். ஓகேவா? தேவையில்லாமல் நிறைய அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு தலைவலி வர்றது தான் வந்து அகாரிகஸ் மஸ்காரியாசிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைண்ட் லெவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா டெலிரியம் வித் கான்ஸ்டன்ட் ரேவிங். தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும், அமைதியாகவே அவங்களால இருக்கவே முடியாது. ட்ரைஸ் டு கெட் அவுட் ஆஃப் த பெட்லேருந்து ஏஞ்சிட்டு வெளியில் வரவே முடியாது. ட்ரை பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களால வந்து முயற்சி செய்வாங்க, பட் ஆனால் அவங்களால வரவே முடியாது. பெட்லேயே படுத்துக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, அமைதியாகவே இருக்கவே மாட்டாங்க. ஹெட்டேக் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி யாருக்கெல்லாம் வரும்னா ஃபீவர் அப்போது டெலிரியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்கள்ல. ஸோ டெலிரியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பெயின் வந்தால் டெலிரியஸோடு தான் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வரும். கோரியா, ட்விச்சிங், கிரிமேசஸ் டெண்டன்சியோடு சேர்த்து இருக்கும். அண்ட் ஸ்பைனல் அஃபெக்ஷனும் இருக்கிறதுனால, ஏன்னா வந்து இவங்களுக்கு ஹைலி ஸ்பைனல் சென்சிட்டிவிட்டி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஹெடேக் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மெமரைஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஹெடேக் இருக்கும், ட்விச்சிங், கோரியா அண்ட் ஸ்பைனல் இன்வால்வ்மெண்ட் விச் இஸ் ப்ரெசென்ட். அண்ட் அதுவும் வெரி சென்சிட்டிவாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? Skin is very important in Agaricus muscariasis. Chilblains, intolerable itching and burning. ரொம்ப அதிகமான itching வந்து சென்சேஷன் இருக்கும். Unbearable itching and burning இருக்கும். Frost bite. ஸோ எங்கே எஸ்பெஷலி ஃப்ராஸ்ட் பைட்னா என்னது? அதிகமான கோல்டு எக்ஸ்போஷரில் வந்து அவங்களோட ஃபேஸ், இயர்ஸ், நோஸ், ஹேண்ட்ஸ், ஃபீட் இது எல்லாமே வந்து ரெட், ஸ்வெல்லன், பர்னிங் அண்ட் இச்சிங் சென்சேஷன் இருக்கதான் வந்து ஃப்ராஸ்ட் பைட். அதுக்கான கண்டிஷன் கொடுக்கலாம். கேரக்டரிஸ்டிக் சென்சேஷனே உங்களுக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஐஸ் கோல்ட் நீடில் பியர்சிங் த ஸ்கின். ஐஸி கோல்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்ல வந்து ஐஸ் வச்சுருக்க நீடில் வச்சு குத்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கோரியா அண்ட் இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ். ஸோ வந்து தேவையில்லாத மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரியாகவே இருக்காது. இப்போ நான் வந்து இந்த கையை ஆட்டணுன்னா நான் சொன்னால் தான் அது அசைப்போம் இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாலே வந்து அவங்களுக்கு வந்து கை வந்து ஆடும். இன்வாலண்ட்ரி மூமெண்ட்ஸ் while awake, சீஸ் டியூரிங் ஸ்லீப். ஸோ வந்து தூங்குச்சுன்னா அவங்களுக்கு வந்து சரியாயிடும். சிங்கிள் மசில் ட்விச், ஜர்கிங், ஹோல் பாடி டான்சிங் மூமெண்ட். ஸோ சிங்கிள் மசில் ட்விச் ஃபஸ்ட்டு வந்து சிவியாரிட்டி எப்படி ஆரம்பிக்கும்னா சிங்கிள் மசில் தான் ட்விச் ஆகும், அப்புறமேட்டு ஜர்கிங் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஹோல் பாடி வந்து ஃபுல்லுமே டான்சிங் மூமெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின்லி எந்த ஏரியாவில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஃபேஷியல் ட்விச்சிங் தான் அதிகமாக இருக்கும். ட்ரெம்ப்ளிங் அண்ட் கோரியா. ஸோ மெயினாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா அகாரிகஸ்னால் வந்து ட்விச்சிங் while awake, பெட்டர் டூயிங் ஸ்லீப். அதாவது ஏஞ்சிக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ட்விச்சிங் இருக்கும், தூங்குறப்போ பெட்டராக இருக்கும். கெயிட் வந்து
நடக்கும்போதே அவன் வந்து தே வில் ஸ்லிப், அன்சர்டனிட்டி இன் வாக்கிங், ஸ்டம்பிள்ஸ் ஓவர் எவ்ரிதிங். வழியில இருக்கும்போதே பொருட்களை இடர்கிறார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியில நடக்கும்பொழுதே அந்த அந்த பொருட்கள கூட தே கான்ட் ஏபிள் டு பேலன்ஸ். தே வில் ஸ்டம்பிள். ஓகே. ஹீல் பெயின் ஆஸ் இஃப் பீட்டன். ஸோ வந்து கால்ல ஏதோ அடிச்ச மாரி வலி வந்து ஹீல்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸ்பைன் இஸ் வெரி சென்சிட்டிவ் டச். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம். லம்போ சாக்ரல் பெயினும் ப்ரெசென்ட்டா இருக்கு. ஏற்கனவே ட்ரக்ல வந்து லம்போ சாக்ரல் பெயினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெமெடி வந்து ஹேஸ்குலஸ். ஓகேவா? ஸோ தென் சிங்கிள் வெர்டெப்ரா சென்சிட்டிவ் டு டச். சிங்கிள் வெர்டெப்ரா இஸ் சென்சிட்டிவ் டு டச். அதாவது ஒரு பர்ட்டிகுலர் வெர்டெப்ரா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு C1 இல்ல T1 அந்த மாரி தொராசிக் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சென்சேஷன் கூட வெரி சென்சிட்டிவா இருக்கும் ஸ்பைனல் கார்ட்ல. செக்சுவல் எக்ஸாஷன். ஆஃப்டர் செக்சுவல் எக்ஸஸ்க்கு அப்புறம் தே வில் ஹேவ் வெரி சிவியர் ஸ்பைனல் இரிட்டேஷன். நர்வஸ் ப்ராசேஷன் ஆஃப்டர் செக்சுவல் டெபாஷ். அப்படின்னா என்னன்னா, அதிகமா செக்சுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறமேட்டு தே வில் ஃபீல் எக்ஸ்ட்ரீம் நர்வஸ் வீக்னஸ். ஓகே. ஸோ தென் ஃபீமேலில் வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிளைமேட்டிக் ப்ரொலாப்ஸ். மெனோபாஸ்க்கு அப்புறமேட்டு தே வில் ஹாவ் ப்ரொலாப்ஸ், யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ். அது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் இன்டாலரபிள் பியரிங் டவுன் சென்சேஷனோட அந்த பெயினும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் கம்பேரிங் வித் லில்லியம் டேக், மியூரெக்ஸ் அண்ட் செப்பியா. ஸோ செப்பியாலேயும் வந்து பியரிங் டவுன் சென்சேஷன் இருக்கும், லில்லியம் டேக்லேயும் இருக்கும், மியூரெக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கம்பேரிசன்ஸ். ஸோ டயக்னல் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லெஃப்ட்டில் ஆரம்பிச்சதுன்னா அடுத்து லோவர் ரைட்டில் வரும். அது ரொம்ப முக்கியமானது. அப்பர் லெஃப்ட்டில் ஆரம்பிக்கும். அப்பர் லெஃப்ட் அண்ட் லோவர் ரைட். ஓகேவா? மேலே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குன்னா கீழே வந்து ரைட் சைடில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அக்ரவேஷன் பார்த்தோன்னா எல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு செக்ஷுவல் எக்ஸஸ், காய்ஷன், அப்புறமேட்டு cold air and mental application and before thunderstorm. And this is very important. Thunderstorm is very, very important. Thunderstorm. ஸோ ஒன் லைன் நம்ம வந்து டக்குன்னு அகாரிகஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அகாரிகஸ் வந்து கோரியா இருக்கும், ட்விச்சிங் இருக்கும், பர்னிங் அண்ட் இச்சிங் அண்ட் ஐஸ் நீடில் சென்சேஷன், ஸ்பைனல் டெண்டர்னஸ் அண்ட் டயக்னல் சிம்டம்ஸ். தட் இஸ் லெஃப்ட் சைடு அப்னா கீழே வந்து லெஃப்ட் சைடு அப்பர் பாடினா லோவர் பாடி இஸ் ரைட் சைடாக இருக்கும். சரிங்களா? கோரியா, ட்விச்சிங், பர்னிங் அண்ட் இச்சிங் சென்சேஷன், ஐஸ் நீடல் சென்சேஷன். 2 சென்சேஷன் இருக்குது. பர்னிங் அண்ட் இச்சிங் சென்சேஷன் ஒன்று. அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஐசி நீடில் சென்சேஷன், ஸ்பைனல் டெண்டர்னஸ் இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் ஸ்பைனல் கார்ட் இரிட்டபிலிட்டி அண்ட் வெரி சென்சிட்டிவிட்டி. டயக்னல் சிம்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. தென் ஆக்னஸ் கேக்டஸ். வில் கோ டு செகண்ட் ட்ரக், ஆக்னஸ் கேக்டஸ். ஒரு தடவை இது பார்த்துக்கோங்க. அகாரிகஸ் மஸ்காரியாசிஸ். The common name is toadstool and fungi. Okay, we'll go to next drug. Agnus cactus. The common name is Chasset tree. The core picture is premature old age, sexual weakness, complete impotence and mental dullness. மெயினாக வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர், அதாவது ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு, செக்ஷுவல் வீக்னஸ்க்கு, இம்பார்ட்டன்ஸ்க்கு, அப்புறம் மென்டல் டல்னஸ். மைண்ட் வந்து இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆப்சன்ட் மைனஸ், கவனம் செதறிட்டே இருக்கும். ரெடியூஸ் பவர் ஆஃப் இன்சைட். விஷயங்களை வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய கெப்பாபிலிட்டி அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. மென்டல் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ தே கேனாட் ரீகலெக்ட். எதுவுமே வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கவே முடியாது. தே கேனாட் ஏபிள் டு ரீகலெக்ட் எனிதிங். ஸோ ஹேஸ் டு ரீட் அ சென்டென்ஸ் டுவைஸ். ஒரு 2 தடவை 3 தடவை படித்தா தான் அந்த விஷயத்தையே வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்க வந்து அடுத்து என்ன பண்ணணுன்ற வந்து ஒரு நோக்கம் இல்லை. அதே மாதிரி விஷயங்களை வந்து படித்த விஷயங்களை வந்து ரீகலெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கவனமே இல்லை. ஸோ தே ஆர் ஆப்சன்ட் மைண்டட், ரைட்? ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கீனோட் இஸ், வயது குறைவாக இருந்தாலும் மென்டலி அண்ட் செக்ஷுவலி ஏஜ்டு போல் தே வில் சீம் டு பி ஏஜ்டு. ஸோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருக்கலாம், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஜ்டாக இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ். ஸோ சீக்கிரமாக ஏஜ் ஆன மாதிரி தெரிகிற பீப்புளுக்கு வி கேன் கிவ் ஆக்னஸ் கேக்டஸ். பட் மோஸ்ட்லி ஏஜ்டு பீப்புள் கூட சம்டைம்ஸ் வந்து தே வில் கம் வித் திஸ் கம்ப்ளைண்ட். பட் அது கிளினிக்கலாக. பட் ஆனால் இந்த ஆக்னஸ் கேக்டஸோட மெயின் தீம் என்னென்னா, வயசு கம்மியாக இருப்பாங்க, பட் ஆனால் ஏஜ் வந்து சீக்கிரமாகவே தெரியும். எஸ்பெஷலி ஆஃப்டர் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எப்படி வரும்னா,
அதிகமாக செமினல் லாஸ் ஆஃப்டர் செக்ஷுவல் பவர்ஸ், நிறைய செக்ஷுவல் பவர்ஸ் அப்யூஸ் மூலயமா இவங்களுக்கு செமினல் லாஸஸ் வந்து நடக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து தே வில் ஹேவ் திஸ் அப்பாத்தி, மென்டல் டிஸ்ட்ராக்ஷன், செல்ஃப் கண்டெம், நர்வஸ் எபிலிட்டி, இது எல்லாமே இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து தே வில் பி ஆல்வேஸ் இன் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன், எதையுமே ஒரு கவனம் செதறிட்டு, ஸோ ஆல்வேஸ் ஆப்சன்ட் மைண்டடாக, எதையுமே வந்து ஒரு நோக்கமே இல்லாமல், ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக, ஸோ நர்வஸ் ஃபுல்லுமே ரொம்ப எக்ஸாஸ்டட், தே ஃபீல் வெரி டயர்ட், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வி கேன் திங்க் ஆஃப் திஸ் ஆக்னஸ் கேக்டஸ். ஓகே, ஸோ செக்ஷுவல் ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் பவர் சுத்தமாகவே இருக்காது. கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ், தேர் வில் பி கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ த பெனிஸ் வில் பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஃப்ளாசிடிட்டி அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் ஜெனிசாலியா. ஜென்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ், ஃப்ளாசிட் அண்ட் கோல்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செக்ஷுவல் டிசையருமே இருக்காது, செக்ஷுவல் பவருமே இருக்காது, ரெண்டுமே இருக்காது. கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஆக்னஸ் கேக்டஸ். ஸோ இதெல்லாம் ஏன் வருது? செக்ஷுவல் அபியூஸ் மூலியமாக வந்து வருது. லீட் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் டிசையர் ஆர் எரெக்ஷன். So they will have GLEAT. Okay, GLEAT is a very main symptoms of Agnus cactus. Absence, they will be have this absence of sexual erection and also desire. So chronic urethral discharge வந்துகிட்டே இருக்கும். So they will have this urethral discharge for a very long and prolonged time. Sexual desire and erection also absent. Desire இருக்காது, எரெக்ஷனுமே இருக்காது, ஆனால் செமினல் fluid மட்டும் வந்துகிட்டே இருக்கும். So importance after repeated gonorrhea. ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா கொனேரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீமேல் வந்து லுக்கோரியா இஸ் வெரி டிரான்ஸ்பெரண்ட், பட் லினன் எல்லோ ஸ்ட்ரெயின் போல் இருக்கும். லினன் கிளாத்தில் வந்து எல்லோ ஸ்ட்ரெயின் படம்ல அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பாசஸ் இம்பெர்செப்டிப்லி ஃப்ரம் த ரிலாக்ஸ் பார்ட்ஸ். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்சார்ஜ் கூட வந்து அந்த பேஷண்ட்டுக்கே தெரியாது, அந்த வெளில வர்றது, அந்த லுக்கோரியா பாஸ் பண்ணுறது அந்த பேஷண்ட் காண்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபைடு, அது கூட தெரியாமல் வந்து அந்த டிஸ்சார்ஜ் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாக்டேஷன் டெஃபிஷியன்ட் செக்ரீஷன் ஆர் சப்ரேஷன் ஆஃப் மில்க். ஸோ நர்சிங் மதர்ஸ்க்கு வந்து டக்குன்னு வந்து மில்க் வந்து சப்ரேஷன் ஆகிடும், இல்லைனா டெஃபிஷியன்ட் செக்ரேஷன் ஆஃப் மில்க் இருந்துச்சுன்னா அப்போ வந்து வி கேன் திங்க் ஆஃப் திஸ் ஆக்னஸ் கேக்டஸ் சாஷே3, தட் இஸ் சாஷே3. ஸோ இது வந்து ஏன் அப்படி இருக்குன்னா, சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு வந்து ரொம்ப சேட் ஆகிடுவாங்க, நான் இறக்க போகிறேன், ஸோ ரொம்ப பயம், பதட்டம், அந்த மாதிரியான சென்சேஷனோடு சேர்ந்து இவங்களுக்கு இந்த மதருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, செக்ரேஷனும் வந்து குறைஞ்சி சப்ரேஷன் ஆஃப் மில்க்கும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இவங்களுக்கான பெக்குலியர் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி ஸ்மெல் பிஃபோர் நோஸ். அதாவது என்னென்னா, ஸோ உண்மையாகவே எந்த ஸ்மெல்லும் இருக்காது, பட் ஆனால் அது ஏதோ ஸ்மெல் இருக்கிற மாதிரி தே வில் திங்க் இட் ஆஃப். ஓகேவா, அது அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு. ஸோ ஆலன் என்ன சொல்கிறாருன்னா, மஸ்க் லைக் ஆர்டர், அதாவது மீன் இல்லைனா வந்து மஸ்க்கு மாதிரி இருக்கிற சென்சேஷன் வந்து இமேஜினரி ஸ்மெல் வந்து தே வில் டூ. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஆக்சுவலி இருக்காது, ஆனால் அவங்க அது மாதிரி திங்க் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்கின் எக்ஸோரேஷன் வந்து வரும், அதாவது அதிகமாக நடக்கிறதுனால. ஸோ வந்து கால் வந்து ஒராச்சி இல்லைனா வந்து சதை ஒராஞ்சி அவங்களுக்கு வந்து ஸ்கின் எக்ஸோரேஷன் நடக்கும்னு சொல்லுவாங்க. தொடர் ரெண்டும் இழைஞ்சி போயிட்டு அவங்க வந்து எக்ஸ்கோரியேஷன் வரும்ல, ப்ரிவென்ஸ் எக்ஸோரேஷன் ஃப்ரம் வாக்கிங். ஸோ அந்த டெண்டன்சியை வந்து இட் வில் ரெடியூஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஆக்னஸ் கேக்டஸோட மெயின் கீ ஃபீச்சர் என்னது? ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ், சீக்கிரமாகவே ஏஜ் ஆன மாதிரி ஒரு தோற்றம், கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஜென்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃப்ளாசிட் ஜென்டாலியா, செக்ஷுவல் எக்ஸாஷன், மென்டல் டல்னஸ். ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ஸ், செக்ஷுவல் ஃபீலிங்குமே இருக்காது. ஸோ வந்து தே காண்ட் ஏபிள் டு டூ ஆல்சோ. ஸோ பெனிஸ் வந்து எரெக்ஷனுமே இருக்காது. ஸோ திஸ் அ மெயின் கீ ஃபீச்சர் ஆஃப் ஆக்னஸ் கேக்டஸ். ஓகே, ஸோ இது ரிலேஷன்ஸ் வந்து எது சொல்கிறாங்கன்னா, கெலாடியம் அண்ட் செலினியம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஆக்னஸ் இன் வீக்னஸ் ஆஃப் செக்ஷுவல் ஆர்கன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஃபாலோ வெல். Caladium and selenium will follow well after this Agnus cactus in the condition of impotency. Okay, we'll go to next drug, Allium cepa. My favorite drug is Allium cepa. So இதோட கோர் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா, acute catarrh, acrid watery nasal discharge, bland tears. ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு இப்போ எப்படி வந்து நம்ம வெங்காயம் அரிஞ்ச உடனே வந்து நம்மளுக்கு உடனே வந்து மூக்கிலேருந்து சளி வரும், இல்லை கண்ணிலேருந்து தண்ணி வரும், அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து யூ கேன் ஏபிள் டு ரிலேட்டட். ஸோ அதான் சிம்டம்ஸுமே கூட.
ஸோ வந்து ப்ரொஃப்யூஸாக இருக்கும். ஸோ நோஸ்லேருந்து ப்ரொஃப்யூஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும், வாட்டர் டிஸ்சார்ஜாக இருக்கும். அக்ரிட்னா கொஞ்சம் எரிச்சல் தன்மையோடு சேர்ந்து வந்து இருக்கும். ஸோ அந்த அக்ரிடிட்டி எப்படி இருக்குன்னா, அந்த நோஸ்லேருந்து அந்த சளி ஒழுகி அந்த அப்பர் லிப்பில் வந்து பர்ன் ஆகிட்டு கொரடாகிற வரைக்கும் கொரோட்னஸ்னு அது ஃபுல்லுமே அந்த ஆ ஒரு மாரி கொரோஷன் அதாவது அரிச்சு போகிற தன்மை மாரி இருக்கிற தன்மை வரைக்கும் அந்த மாரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ப்ரொஃப்யூஸ் அண்ட் லாக்ரிமேஷன் கண்லேருந்து தண்ணியும் அதிகமாக வரும். ஆனால் கண்ணில் தண்ணி வர்றது வந்து பர்னிங்காக இருக்காது. டியர்ஸ் தான் வந்து பிளாண்டாக இருக்கும். ஆனால் மூக்கிலேருந்து வர்றது தான் வந்து பர்னிங் சென்சேஷனோட அந்த அக்ரிடிட்டியோடு இருக்கும். அந்த சளி வந்து கொரசி ஆகிட்டு அப்பர் லிப்பே வந்து பர்ன் ஆகிற வரைக்கும் ஆகிடும். சரிங்களா? ஸோ தேர் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் ஹாலியம் செப்பா அண்ட் யூஃபரேஷியா. ஹாலியம் செப்பாவில் வந்து அக்ரிட் நோஸ், பிளாண்ட் ஐஸ். யூஃபரேஷியாவில் வந்து பிளாண்ட் நோஸ், அக்ரிட் ஐஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹாலியம் செப்பாவில் வந்து கண்லேருந்து தண்ணி வந்து பிளாண்டாக நார்மலாக தான் வரும். ஆனால் வந்து மூக்கிலேருந்து சளி வருது அக்ரிடிட்டியாக வரும். யூஃபரேஷியாவில் அப்படியே ஆப்போசிட். கண்லேருந்து தண்ணி வந்து அக்ரிடாக வரும். கண்லேருந்து தண்ணி வந்து எரிச்சலாக வரும். ஆனால் வந்து மூக்கிலேருந்து சளி வர்றது நார்மலாக வரும். நல்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெங்காயம் அரியிறப்போ நம்மளுக்கு எப்பயுமே வந்து மூக்கிலேருந்து தான் நிறையா வந்து சளி அக்ரிடாக வரும் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கண் எரிச்சல் வந்து யூஃபரேஷியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெடேக் வந்து பார்த்திங்கன்னா கட்டரல் டல் ஹெடேக் வித் கொரைசா. ஸோ சளியோடு சேர்ந்து அப்படியே ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் அக்ரிவேஷன், ஓப்பர் ஏர் வந்து அம்லரேஷன், வார்ம் ரூம் வந்தால் திருப்பியும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துடும், அவங்களுக்கு திருப்பியும் வந்துடும். மென்ஸ்ட்ரல் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா மென்சஸ் அப்போது அவங்களுக்கு தலைவலி வரவே வராது. ஓகேவா? ஸோ மென்சஸ் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி தலைவலி வந்துடும். இது வந்து ஒரு முக்கியமான மெயின் சிம்டம்ஸ். ஐஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட யூஃபரேஷியாவில் கண் எரியும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து பிளாண்ட் ஐஸ் தான் வந்து இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கம்ப்ளைண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்னிங் கொடுத்துருக்காங்க, பைட்டிங், ஸ்மார்ட்டிங், ஆஸ் இஃப் ஸ்மோக் என்டர்ட், வாண்ட்ஸ் டு ரப் தி ஐஸ், வாட்ரி, ஸ்டஃப்டு, இன்ஜுரி. ஒருத்தவங்க சளி பிடிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, சளி பிடிக்கும் போது வந்து மூக்கும் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், சளி வந்துக்கிட்டே இருக்கும், ஒழுகிட்டே இருக்கும், லிப்ஸ் எல்லாம் கொரோட் ஆகிடும், கண்லேயும் வந்து எரிச்சல் இருக்கும், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புகை மூட்டமாக இருக்கிற மாதிரி கண்ணை அடிக்கடி ரப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் இல்லை பெரியவங்களுக்கும் மோஸ்ட்லி சளி பிடிச்சவங்களுக்கு பார்க்கலாம். அலர்ஜி ரைனைட்டிஸ் கம்ப்ளைண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபஸ்ட்டு ரெமெடி ஃபார் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் ஹாலியம் செப்பா. சீஸ்னலாக அடிக்கடி சளி பிடிக்கலாம், அதுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெமெடி. அதே மாதிரி வயலன்ஸ் ஸ்னீசிங் ஆன் ரைசிங் ஃப்ரம் த பெட். காலைல ஏஞ்சோடனே தும்பிட்டே இருக்காங்க அப்படின்றது நிறைய சிம்டம்ஸ் வந்து உங்கள் பேஷண்ட் கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரெமெடி. இந்த ரெமெடி பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், கொடுக்குறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நேசல் பாலிப்புக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெமெடி. ஸோ தே ஆர் கம்பேரிங் வித் மாரம் வீரம், சாங்குனேரியா நைட்ரிக்கம் அண்ட் சொராயினம். ஓகே, லாரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காஃப் வந்து வந்து டக்குன்னு வந்து தொண்டையை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ வந்து இரும்பும் பொழுது வந்து தொண்டையோ இல்லை லாரிங்ஸ்லையோ வந்து தே வாண்ட் டு அது பிடிச்சிப்பாங்க, அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இரும்புவாங்க. அந்த மாதிரி இருக்கிற இரும்பலுக்கு வந்து வி கேன் சஜஸ்ட் ஆலியம் செப்பா. இட்ஸ் a வெரி குட் ரெமெடி. ஆலியம் செப்பா, பெலடோனாலாம் வந்து அக்யூட் ஃபீவர், கஃப் அண்ட் கொரைசா இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும். இரும்புச்சுன்னா அப்படியே தொண்டையே அப்படியே பிச்சுட்டு வர மாதிரி வலிக்குது, கிழிஞ்சிற மாதிரி வலிக்குது அப்படின்ற சென்சேஷனுக்கு வந்து கொடுக்கலாம். எப்படி இரும்புவாங்க அவங்க? இரும்புறப்போ அவங்க வந்து அந்த தொண்டையும் அதாவது த்ரோட்டையும் சரி லாரன்ஸையும் சரி அந்த பிடிச்சிட்டு தான் இரும்புவாங்க. அந்த ஃபீலிங் பிடிச்சிக்கணுன்ற அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கும். கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் ஃபீட் வெட். ஸோ கால் நனைஞ்சாலோ இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்டாலோ இல்லை குக்கும்பர், சாலட்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி வந்துடும். ஹெமராய்டல் கண்டிஷன்ஸுமே அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். உட்காந்துட்டே இருந்தால் வர்ஸ் அண்ட் பெட்டர் பை மூவிங். நியூராலஜி கம்ப்ளைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க, பட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூராலஜிக் கம்ப்ளைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாங் த்ரெட் லைக் நியூராலஜிக் பெயின். ஸோ ஃபேஸ், ஹெட், நெக், செஸ்ட்டில் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய நூல் இழுக்கிற மாதிரி அந்த வலி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது ஆலியம் செப்பா தான். பர்னிங்கும் இருக்குது, ஸ்டிங்கிங் டைப் ஆஃப் பெயினும் இருக்குது. ட்ராமாட்டிக் க்ரானிக் நியூரைட்டிஸ் அண்ட் த்ரம்ப் நியூராலஜி ஆஃப் ஆம்பிடேஷன். ஒரு வந்து வெட்டிட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க, ஸோ ஆம்பிடேட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து அந்த நர்வ்ஸ் எல்லாமே பிரேக்கப் ஆகிட்டு ஸோ அது வந்து பெயின் வந்து க்ரியேட் பண்ணல, அந்த இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணும், அந்த நியூரைட்டிஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான க்ரானிக் ட்ராமாட்டிக் நியூரைட்டிஸ் அண்ட் ஸ்டம்ப் நியூராலஜி கண்டிஷனில் வந்து இட்ஸ் வெரி குட் ரெமெடி. ஓகே, ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரா ஸ்பாட்ஸ் ஃப்ரம் ஃப்ரிக்ஷன்.
ஸோ வந்து காலாணியில் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் மூலயமா they will get பெயின் இல்லையா? ஸோ இந்த கான்ஸ் டைப் ஆஃப் கண்டிஷனில் ஸோ அப்போ அதுக்கும் வந்து we can give allium cepa. Yes, we can give allium cepa, right? ஸோ அப்புறம் பிளிபைட்டிஸ் கண்டிஷன்னே வந்து குடிக்கலாம். அதாவது பியூர்பைர் பிளிபைட்டிஸ் சைல்டு பர்த்ஸ் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அப்போ வந்து குழந்தை பிறக்கிற டைமில் வந்து ஆஃப்டர் ஃபோர்செப் டெலிவரிக்கு அப்புறமேட்டு பிளிபைட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம we can give ஆலியம் செப்பா. அக்ரவேஷன் வந்து ஈவினிங் அண்ட் வார்ம் ரூம், அம்லரேஷன் வந்து கோல்டு ரூம் அண்ட் ஓப்பன் ஏர். ஸோ மெமரைஸ் பண்ணிக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிட் வாட்டர் கொரைசா, பிளான்ட் டியர்ஸ், worst warm room and evening is better by open air. Evening is better by open air. Okay, then we will go to the next remedy called alumina. So okay, we'll read alumina. Okay, alumina is a pure clay. Okay, Al2O3. That is its common name, pure clay, and the chemical formulation is Al2O3. Okay, so the core picture of alumina is dry, slow, weak and inactive. Very dry, slow, weak and inactive. ஸோ பர்டிகுலர்லி தே ஹாவ் நோ டிசையர், நோ அபிலிட்டி. அதாவது எந்த ஒரு ஆசையும் இருக்காது, எதுவுமே அவங்க பண்ணவும் மாட்டாங்க, அதுதான். ஸோ கான்ஸ்டியூஷனாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து க்ரானிக் டிசீஸில் அண்ட் த அக்கோனைட் ஆஃப் க்ரானிக் டிசீஸஸ் அலுமினா. இது வந்து ஒன் ஆஃப் தி AIAPCT கொஷின் பேப்பரில் வந்த ஒரு கொஷின். அக்கோனைட் ஆஃப் க்ரானிக் டிசீஸ் வந்து அலுமினா தான். பேஷண்ட் வந்து ரொம்ப ட்ரை, தென் அண்ட் டார்க் காம்ப்ளெக்ஷனில் இருப்பாங்க, சியர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, பட் ஹைப்போகாண்ட்ரியல். ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து அந்த வார்ம்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி சென்சேஷன் இருக்கும். அதனால வேர்சன் வந்து வின்டர். பாடியில் அந்த வார்ம்த் கம்மியாக இருக்கிறதுனால வின்டரில் வேர்சன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து இன்டென்ஸ் இச்சிங் இருக்கும். ஸோ அந்த கெட்டிங் வார்ம் அண்ட் பெட். ஸோ நார்மலாக அவங்களோட பாடியில் வந்து வார்ம்த் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்காங்கன்னா பெட்டில் இருக்க வார்ம்த் வந்துடும். ஸோ அதனால் வந்து இன்டாலரபிள் இச்சிங் அண்ட் பர்னிங் சென்சேஷன் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இன்டாலரபிள் இச்சிங் வென் கெட்டிங் வார்ம் அண்ட் பெட். ஸோ திஸ் இஸ் த மெயின் கீ ஃபீச்சர் ஆஃப் திஸ் அலுமினா. ஸ்க்ராச்சஸ் அண்டில் ப்ளீடிங். அதாவது சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த இச்சிங் வந்து தாங்க முடியாமல் சொரிய ஆரம்பித்து அது ப்ளீட் ஆக ஆரம்பித்து அது வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் அ மெயின் ஃபீச்சர். அண்ட் அலுமினாவில் வந்து கோஆர்டினேஷன் கெய்ட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவங்களால கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக நடக்கவே முடியாது. தே கான்ட் ஏபிள் டு வாக் வித்தவுட் ஓப்பனிங் தேர் ஐஸ். கண்ணை திறந்துட்டு அவங்களால கண்ணை மூடிட்டு அவங்களால நடக்க முடியாது. ஓகேவா? ஸோ கண்ணை திறந்து தான் அவங்களால நடக்க முடியும். ஸோ க்ளோசிங் ஐஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூரலாஜிக்கல் கீநோட். ஸோ ஒன் ஆஃப் த பேஷண்ட் வித் multiple sclerosis, ஸோ she have the sensation. ஸோ என்னென்னா கண்ணை மூடினாங்கன்னா அவங்களால நடக்க முடியாது, they will fall. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கீநோட். ஸோ ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்நார்மல் கிரேவிங்ஸ் வந்து இருக்கும். சாக் பீஸ், சார்கோல், க்ளவுஸ், காஃபி, ஸ்டார்ச், இந்த மாதிரியான அப்நார்மல் கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன்டைஜஸ்டபிள் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து தே வில் ஈட். ஸோ பொட்டேட்டோ சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து அக்ரவேட் ஆகிடும். திஸ் இஸ் அ மெயின் feature for alumina. Constipation. You can see this food cravings அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூட ஒரு தடவை வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. சாக் பீஸ், சார்கோல், க்ளவுஸ், காஃபி, ஆசிட்ஸ் அண்ட் ஸ்டார்ச். நோட் இட் டவுன். பொட்டேட்டோஸ் வந்து அக்ரவேட் ஆகும். கம்ப்ளைண்ட்ஸ் வில் அக்ரவேட் ஆஃப்டர் ஈட்டிங் பொட்டேட்டோஸ். ஓகே.
இல் கண்டினியூ கான்ஸ்டிபேஷன். மெயின் அலுமினா தீம் ஃபார் கான்ஸ்டிபேஷன் இஸ் அவங்களுக்கு அந்த டிசையருமே இருக்காது. அந்த அதாவது மோஷன் பாஸ் பண்ணுற டிசையருமே இருக்காது. அவங்களால பாஸும் பண்ண முடியாது, ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண முடியாது. ஸோ லார்ஜ் அக்குமுலேஷன் ஆஃப் ஸ்டூல்ஸ் இருந்தும் they can't able to pass. ஸோ திஸ் அ மெயின் திங். அப்போ உங்களுக்கு கிரேட் ஸ்ட்ரெயினிங் இருக்கும். மோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ணுறோம் அப்படின்ற சென்சேஷன் இருக்கும். ஸோ தே வில் அதாவது டாய்லெட் சீட் அந்த மோஷன் பாஸ் பண்ண முடியும். அதாவது அக்குமுலேஷன் வந்து ஃபுல்லுமே இருக்கும். பட் ஆனால் மோஷன் பாஸ் பண்ணணும்னு ஃபீலும் இருக்காது. அவங்க அந்த மோஷனும் பாஸ் பண்ணணும் அவங்களுக்கு டிசையரும் இருக்காது. ஸோ அந்த அபிலிட்டியும் இருக்காது. ஸோ தே வில் ஸ்ட்ரெயின், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் ஆக வேணும். ஸோ டாய்லெட் சீட்டில் வந்து டைட்டாக பிடிச்சிப்பாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்டூல் கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்குது, நாட்டி லைக் லௌரியல் பெர்ரிஸ் கவர்ட் வித் மியூக்கஸ். ஸோ லௌரியல் பெர்ரிஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதில் வந்து லௌரியல் பெர்ரிஸ் இருக்குன்னா ஸோ அலுமினால தான் வந்து லௌரியல் பெர்ரிஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் சில நேரத்தில் வந்து சாஃப்டாக இருக்கும், கிளேடு ஸ்டூலாக இருக்கும். ஆனால் அப்போயுமே வந்து சாஃப்ட் ஸ்டூல்ஸாக இருந்துச்சுனாலுமே அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இன்ஆக்டிவிட்டி ஆஃப் த ரெக்டம், இதெல்லாம் ஏன் இன்ஆக்டிவிட்டி ஆஃப் த ரெக்டம்னால வர்றது தான். இதான் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே. ஸோ ஈவன் சாஃப்ட் ஸ்டூல்ஸ் ரெக்வயர்ஸ் கிரேட் ஸ்ட்ரெயினிங். அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்ஸ்டிபேஷன் நர்சிங் சில்ட்ரன், பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ பாட்டில் ஃபீட் பேபிஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபீட் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன் வந்து வரும் குழந்தைங்களுக்கு. ஓல்டேஜ்லேயும் வரும், ப்ரெக்னென்சிலையும் வரும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து ரெக்டம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறனால. லுக்கோரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃப்யூஸ் அண்ட் அக்ரீடாக இருக்கும். அவங்களோட லுக்கோரியா வந்து கால் வரைக்கும் வழிஞ்சு போகும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸலண்ட் கீநோட், வெரி இம்பார்ட்டன்ட் கீநோட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மார்னிங் வந்து வேர்ஸ் ஆகும். கோல்ட் பாத் நல்ல சில் தண்ணி வந்து ஊற்றுனாங்கன்னா பெட்டர் ஆகிடும். ஆஃப்டர் மென்சஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டயர்டாக இருக்கும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எக்ஸர்ஷன், வெரி வெரி டயர்ட். ஸோ அவங்களால ஈவன் பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு என்னால் பேசக்கூட முடியல மேம், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மோஸ்ட் அலுமினா ஃபீச்சர்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது ரொம்ப முக்கியமான இது. மென்டல் ஜெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசியாக டயர்டாகிடுவாங்க சொல்லுவாங்களா, அதுதான் இவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாகிட்டு மயக்கடிச்சு விழுந்துடுவாங்க. ஸோ மஸ்ட் சிட் டவுன். ஸோ அதனால் இப்போ நின்று இருந்துச்சுன்னா அவங்களால முடியாது, அவங்க உட்காந்து தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அக்ரிவேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொட்டேட்டோஸ் அண்ட் ஃபுல் மூன், வின்டர், கோல்ட் ஏர் எல்லாமே அக்ரிவேஷன். அம்லரேஷன் வந்து வார்ம் ட்ரிங்க்ஸ் வைல் சிட்டிங், உட்காந்து ஆகணும், வேறு வழி இல்லாமல் உட்காந்து ஆகணும் கண்டிஷன் வந்து வைல் சிட்டிங் இஸ் அம்லரேஷன். warm drinks while eating, wet weather and mild summer weather. ஓகே. ஸோ அதாவது கம்ப்ளீட்டாக இது வந்து அம்லரேஷன் அண்ட் அக்ரிவேஷன் கோரிலேட் பண்ணிக்க முடியல. பட் பொட்டேட்டோ அக்ரிவேஷன் இஸ் அலுமினா. ஓகே. அலுமினாவோட மெயின் ஃபீச்சர் வந்து என்னென்னா ட்ரை கான்ஸ்டியூஷன், inactive rectum, no desire to pass stools, and also they can't, there is no ability to pass stools also. They stain, very great stain வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்டூல்ஸ் வந்து ஸோ ஹார்ட் அண்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே போக முடியாது. சம்டைம் லூஸ் ஸ்டூல்ஸாக இருந்தாலும் they can't able to pass. And அக்ரீட் லுக்கோரியா which extends to heels, அதாவது ஹீல்ஸ் வரைக்கும் அது ஒழுகும் அப்படி. ஓகே. அண்ட் த லாஸ்ட் ரெமெடி இஸ் ஆம்ப்ராக்ரீஷியா. ஆம்ப்ராக்ரீஷியா வந்து பார்த்திங்கன்னா அலர்கினோஸில் particularly when these persons were very nervous, weak and excitable patient, including young girls and older people with worn out nerves. ஸோ வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மோஸ்ட் ஆம்ப்ராக்ரீஷியா பீப்புள் எல்லாருமே வந்து எக்ஸைட்டபிளாக இருப்பாங்க. மோஸ்ட்டாக யங் கேர்ள்ஸ்க்கும் ஒத்து வரும், ஓல்ட் பீப்புளுக்குமே இருக்குது. ஸோ they have that nervous hypersensitivity, embarrassments, company intolerance கூட இருந்துச்சுன்னா அவங்களால வந்து பொறுத்துக்கவே முடியாது. டிஃபிகல்ட்டி டு பாஸ் ஸ்டூல்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர்ஸ், இன்னொருத்தவங்க முன்னாடி அவங்க வந்து எப்பயுமே வந்து ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணவே மாட்டாங்க. இரும்பும் பொழுது அவங்களுக்கு எரக்டேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். டூ நர்வஸ் டு ஃபங்க்ஷன் வென் அதர்ஸ் ஆர் அரௌண்ட், அதாவது அவங்களால மோஷன் யூரின் கூட போக மாட்டாங்க, மற்றவங்க யாராவது சுற்றி இருந்தாங்கன்னா போக மாட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யங் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டபிளாக இருப்பாங்க, நர்வஸ் அண்ட் வீக்காக இருப்பாங்க. ஓல்டு பீப்புள் வந்து வித் வார்ன் அவுட் நர்வ்ஸ். ஸோ எப்படி இருப்பாங்கன்னா தின்னாக இருப்பாங்க, லீனாக இருப்பாங்க, அவ்வளோ வந்து சதம் இருக்காது, எமாஷேட்டடாக தான் இருப்பாங்க. ஹூ கேட்ஸ் அடிக்கடி வந்து கோல்டு வந்து பிடிச்சிரும். ஓகேங்களா. ஸோ தே ஹாவ்
திஸ் கிரியேட் சேட்னஸ். மைண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு சோகம், உட்காந்து அழுதுகிட்டே இருக்காது, ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுனாலே அழுதுறது, அந்த மாதிரியான சென்சேஷன் உள்ளவங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு அப்புறமேட்டு பிஸ்னஸ்னால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறது, அதனால் தூங்காமல் இருக்கிறது. ஸோ கெனாட் ஸ்லீப், அதாவது என்னால் தூங்கி ஏஞ்சிக்கவே முடியல, நான் ஏதோ ஏஞ்சி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் பீப்புள் தான் வந்து இந்த ஆம்பர் அக்ரேஷியா. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் டூல் வந்து அதான் முக்கியமாக சொன்ன மாதிரி அவங்க வந்து இன்னொருத்தவங்க முன்னாடி இப்போ நிறைய பேர் சுற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ண போகவே மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட் பட் இன்எஃபெக்சுவல் டிசைர், அடிக்கடி வந்து அந்த அர்ஜ் இருக்கும், ஆனால் வந்து ஸ்டூல் வராது, மோஷன் பாஸ் பண்ண தோணும், ஆனால் வந்து போக மாட்டாங்க. எதனால்? பயத்தினால. ஸோ இதனாலேயும் பயம் வந்துடும், அப்புறம் பயத்தினாலேயும் இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ். ஓகே, ஃபீமேல்ஸ் வந்து என்னென்னா ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ். ஸோ திருப்பி வேணால் ரிப்பீட் பண்ணுறேன். ஆம்பர் அக்ரேஷியாவோட மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. தே வில் பி மோர் எம்பரேஸ்ட். ஓகே, தே கான்ட் யூஸ் டு பாஸ் ஸ்டூல் இன் பிட்வீன் அதர்ஸ். அதாவது யாராவது இருக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்டூல்ஸ் வந்து பாஸ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப எம்பரேசிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இரும்புறப்போ தே ஹாவ் எரெக்டேஷன்ஸ். ஓகே, ஸோ அண்ட் எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ் வந்து ஓஆர் எக்ஸைட்டபிள், ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஆனால் ஓல்ட் பீப்புள் வந்து வார்ன் அவுட் நர்வ்ஸில் வந்து இருப்பாங்க. தின் எமாசிடட் பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப சோகமாக இருப்பாங்க, உட்காந்து அழுகிற டைப் அவங்க. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்க இருக்கப்போ அவங்க வந்து மோஷன் வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. நர்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் அன்பேரபிள், யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீக்வெண்ட், அடிக்கடி மோஷன் பாஸ் பண்ணணும்னு தோணும், ஆனால் வந்து பாஸ் பண்ண முடியாது, அதனால் வந்து தே வில் கெட் ஆங்ஷியஸ். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் தி பீரியட்ஸ் தே வில் ப்ளீட். ஒரு ஸ்லைட் எக்ஸர்ஷன் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிட்டாங்க, ரொம்ப நடக்கிறாங்க, இல்லை மோஷன் நிறையா பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமுக்கு நடுவில் கூட தே வில் கெட் தி பீரியட்ஸ். ஓகே, மைல்ட் ஆக்சிடென்ட் ஆச்சு, எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுது, எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா தே வில் கெட் பீரியட்ஸ் இன் பிட்வீன். ஸோ தட் இஸ் ப்ளீடிங் இன் பிட்வீன். பீரியட்ஸ்க்கு நடுவுலையும் ப்ளீட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. லுக்கோரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் ஒயிட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ நோட். இதுவும் ஏஐ பிஹெச்டி கொஷின்ஸில் வந்து தே வில் ஆஸ்க் ப்ளூயிஷ் ஒயிட் மியூகேஸ் லுக்கோரியா இஸ் ஆம்பர் அக்ரேஷியா. அதுவும் நைட் டைமில் மட்டும்தான் வரும். இப்போ வரும், வெறும் நைட் டைமில் மட்டும்தான் வரும். ஓகே, காஃப் வந்து பார்த்திங்கன்னா வெரி கேரக்டரிஸ்டிக்ஸ், வயலன்ஸ், பாஸ்மோடிக் காஃப் இருக்கும், எரெக்டேஷன்ஸோடு சேர்ந்துருக்கிறது தான் வந்து முக்கியமான கீநோட். வேர்ஸ் வந்து பேசுகிறப்போ அவங்களால முடியாது. நான் சொன்ன ரொம்ப அவங்க எந்த அளவுக்கு டயர்டாகிடுவாங்கன்னா ஈவன் பேசக்கூட முடியாது, அந்த அளவுக்கு டயர்டாகிடுவாங்க. ஸோ மூஃபிங் காஃபும் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது வித்தவுட் க்ரௌனிங் இன்ஸ்பிரேஷன். ஸோ மார்னிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இவங்களோட. கஃப் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஈவினிங் வந்து சளியே வெளில வராது. அதே மாதிரி ஊஃபிங் காஃப் வந்து வித்தவுட் க்ரௌனிங் இன்ஸ்பிரேஷன். அப்டமன் சென்சேஷன் வந்து கோல்ட்னஸ் இருக்கும். ரான்லா வித் பேட் ஸ்மெல், பேட் ஃபவுல் பிரெத் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அலாங் வித் லான்லா. அக்ரவேஷன் வந்து வார்ம் ட்ரிங்க்ஸ் அண்ட் வார்ம் ரூம். மியூசிக், அதாவது அதே மாதிரி உங்களுக்கு முக்கியமாக பாட்டு கேட்க சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா பிடிக்காதுன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து கேட்பாங்க, பட் இப்போ வந்து கஷ்டமாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க, உட்காந்து அழுகிற கேரக்டர் தானே இவங்க. ஸோ அப்போது வந்து ஏதாவது ஒரு பாட்டு அவங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சத்தமாக பேசுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் அவங்களால வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அக்ரவேட் ஆகும். நடந்தால் என்ன ஆகிடுது, ஓவர் எக்ஸர்ஷன் ஆச்சுன்னா வந்து இன் பிட்வீன் மென்சஸ் தே வில் ப்ளீட் இல்லையா, அதான் எக்ஸர்ஷன் வந்து அதிகமாகுது. அம்லரேஷன் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கோல்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ரேசிங் ஃப்ரம் பெட் வந்து அம்லரேஷன். ஸோ கீனோஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் அண்ட் எக்ஸைட்டபிள் பீப்புள், எம்பரேஸ்டாக இருப்பாங்க. ஸ்டூல் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர்ஸ் தே கான்ட் ஏபிள் டு பாஸ். இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும் ஈவன் ஆஃப்டர் சைட்ரஸ் எக்ஸர்ஷன். ஸ்பாஸ்மோடிக் காஃப் வந்து வித் எரெக்டேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, தேங்க்ஸ். வி வில் see tomorrow by other 5 drugs. Okay, thank you.